शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஜூலை 2025 6ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மேலும் இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு 2-3 நிமிஷங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு பலனுக்கு போயிடலாம். இந்த வாரம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது குரு பூர்ணிமா என்கின்ற ஒரு விசேஷம் நிகழ்கிறது. பாரத நாடு அப்படின்னு சொன்னாலே ஞானத்தை பிரதானமாக கொண்ட நாடு தான். அதுல வந்து குரு சிஷ்ய பரம்பரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி வந்து ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சிஸ்டமோ, அதாவது தந்தை மகன் தந்தை மகன் தந்தை மகள் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவுகள், குரு சிஷ்ய பரம்பரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாரத நாட்டினுடைய சனாதன தர்மத்துல வந்து சிஷ்யனை தன் அளவுக்கு உயர்த்தி அவரையும் குருவாக மாற்றக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது குருத்துவம் என்கின்ற அந்த குரு தன்மைக்கு உண்டு. அந்த குருவுக்கு உகந்த நாள் வியாசருடைய ஜெயந்தியாக, வியாசருடைய பிறந்த நாளாக இது வந்து கணக்கிடப்பட்டு, வியாசர் என்பவர், அதாவது கிருஷ்ணத்வைபாயனர் என்பவர் தான் வேத வியாசர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறார். அவர் மகாபாரதத்தை எழுதி 18 புராணங்களையும் எழுதி, பிறகு ஸ்ரீ தேவி பாகவதம் என்கின்ற அந்த புராணத்தையும் எழுதி, வேதங்களை வந்து நன்கு கற்று தேர்ந்து அதை வந்து மக்களுடைய வசதிக்காக 4ஆக பிரித்து இப்ப 4 விதமான சாக்கைகளாக பிரித்து இருக்கிறார். அவர் தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று இந்த பிரிவுகளை வந்து உண்டாக்கியது அவர் தான். அப்பதான் கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா வேதத்தை படிக்கிறதுக்கே 4 வேதங்களையும் ஒன்றாக படிக்கிறதுக்கே வந்து 50 வருஷம் போயிடும். அதனால மனித சமுதாயத்திற்கு ஞானத்திற்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் பண்ணினவர் வியாசர். அதனால அவருடைய அந்த நன்னாளில் அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நன்றியையும் அவர்களுடைய, அதாவது என்ன சொல்றது, சரணாகதியையும் செலுத்தக்கூடிய நன்னாடாக அந்த நாள் கருதப்படுகிறது. குகாரஸ்துவந்தகாரோவை ருகாரஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்யபேதீயதே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். கடைசியில் அந்த மந்திரம் திருமூலர் வந்து முடிக்கும்போது தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல்னு சொல்லுவார். அவர் திருமேனி காண்டல், திருவுரு காண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திரு நாமம் செப்புதல் அப்படிம்பார். தெளிவு, குருன்னாவே தெளிவு. அதனாலதான் வந்து அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அது என்றைக்கு அப்படின்னாக்கா 10ஆம் தேதி பௌர்ணமியாக, அது வந்து ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூர்ணிமாவாக வந்திருக்கிறது. அன்னைக்குதான் வியாச பூஜை. அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு நமஸ்காரம் சொல்லுவதில் தவறாதீர்கள். சரி, இதுதான் முக்கியமான நிகழ்வு. அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் நான் லைனா சொல்லிடுறேன். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து விஷ்ணு சயன ஏகாதசி. இந்த விஷ்ணு சயன ஏகாதசியில வந்து விரதம் இருப்பவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சாபங்கள் அத்தனையுமே நிவர்த்தி ஆகக்கூடிய சாபங்கள்னாக்கா, அறிந்தோ அறியாமலோ செய்த எத்தனை ஜென்மத்துல செய்தாலும் அந்த பாப்பங்களுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த நாள் 7/7/2025 திங்கட்கிழமை வந்து முகூர்த்த நாளாக இருக்கிறது. அன்றைக்கு இன்னொரு சமாச்சாரம் நடைபெறுகிறது. சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிக்கக்கூடிய நன்னாள். சாதுர்மாசியம் அப்படின்னா 4 மாதங்கள்னு அர்த்தம். இது வந்து காற்றடி மாதங்கள். அந்த காலத்துல ஆச்சாரியர்கள், சன்னியாசிகள் இவர்கள்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருப்பா இல்லையா. சன்னியாசிகள் வந்து
பரிவராஜகனாக இருக்கக்கூடிய பரிவராஜக சந்நியாசி அப்படிங்கிறது ஒரு குரூப் இருக்கிறது. அவர்கள் வந்து 3 இரவுக்கு மேல் ஒரு இடத்துல தங்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய ரூல்ஸ். அது அப்படியே இருக்கும் பொழுது இந்த 2 மாதங்கள், அதாவது வந்து ஆனி ஆடி ஆவணி அப்படிங்கிற இந்த 2 மாதங்கள் வந்து ரொம்ப காற்று வந்து அதிகமாக வீசக்கூடிய, அதே போன்று கிருமிகள் அதிகமாக உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு சமயமாக இருக்கிறதுனால அந்த 2 மாதங்கள் அவர்கள் எங்கு வந்து இந்த நாள் ஆரம்பிக்கிறதோ, அந்த குரு பூஜையானது எங்க குரு பூர்ணிமை ஆரம்பிக்கிறதோ அங்கேயே வந்து அவர்கள் ஒரு 2 மாதத்திற்கு தங்கி விடுவார்கள். அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து அவர்கள்கிட்ட வந்து தான் வந்து என்ன படிக்க வேண்டுமோ அதை வேண்டி அவரும் அந்த புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், வேதாந்தங்கள் அத்தனையும் சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறது. அந்த நாள் இது ஆரம்பிக்கிறது. சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது இந்த நன்னாளில் ஆரம்பிக்கிறது. இது ஒரு முகூர்த்த நாள், திங்கட்கிழமை, துவாதசி, அனுராதா நட்சத்திரம் அன்னைக்கு, அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம். காலையில 6:30 7:30 வரைக்கும் முகூர்த்தம், 7:12 7:20 வரைக்கும் வந்து புஷ்கர நவாம்சம், கடகம் வந்து லக்னமாக, வளர்ப்பறை லக்னமாக அமைந்திருக்கிறது. அதனால இன்றைக்கு வந்து சாதுர்மாசிய விரதம், அதாவது 4 மாதங்களுக்கு பக்ஷோபை மாசகா, அதாவது ஒரு பட்சத்தை, அதாவது நம்ம தேய்பிறை வளர்ப்பறை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது சான்ஸ்கிரிட்ல வந்து கிருஷ்ணபக்ஷம், பிறகு சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் அப்படிங்கிறத ஒரு மாதமாக ஒவ்வொரு 15 நாள், அதை தேய்பிறை வளர்ப்பை அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி 4 மாதங்களை 2 மாதங்களாக சுருக்கி விரதம் இருக்கிறார்கள் பெரியவர்கள். நீங்க வந்து சாதுர்மாசிய விரதம் அப்படின்னாக்கா ஆசிரமங்கள்லையும் மடாதிபதிகளும் பிறகு வந்து பெரியவர்களும் அதை கடைபிடிப்பது உண்டு. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி வந்து ரிண விமோச்சன பிரதோஷம். எப்படியாப்பட்ட கடன் இருந்தாலும் அந்த பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தி தேவனை வழிபட்டு சிவனை வழிபடுபவர்களுக்கு கடன் நீங்குகிறது. 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 9ஆம் தேதி புதன்கிழமை வந்து மாக நரசிம்ம சதுர்தசி. இந்த நரசிம்ம சதுர்தசிங்கிறது நம்மளை யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒர்க் பண்ற இடத்துல, வசிக்கின்ற இடத்துல பெருசா போட்டு அப்படியே உயிர் எடுத்துட்டே இருக்கா. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பொலிட்டிக்கலாவும் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பா, உடல் அளவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, ஜனசக்தி தனசக்தி இதெல்லாம் இருக்கும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அந்த நரசிம்ம சதுர்தசி இருக்கு இல்லையா, அன்றைக்கு போய் நரசிம்ம தேவருக்கு நாம் நெய் வழங்கி விட்டு வந்தால், அந்த விளக்குக்கு தெரியறதோ அல்லது வந்து எலுமிச்சம்பழம் மாலை, இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தாந்திரிகத்திலையும் பெரிய பிரயோகம் உண்டு அதுக்கு. அது வந்து 108 மாலைகள் வாங்கி சாத்திட்டு வந்துட்டோம்னா எந்த எதிரியா இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி ஓடிடும். அதனால அது வந்து உங்களுக்கு புதன்கிழமை வருகிறது. அடுத்தது 10ஆம் தேதி வியாழக்கிழமை தான் குரு பூர்ணிமான்னு சொல்லிட்டேன். குரு பூர்ணிமான்னு சொல்லி அதுவே தனியே நம்ம பேசணும். ஆனா இங்க வந்து அவ்வளவு பேச முடியாதுங்கிறதுனால சுருக்கமா சொன்னதையே நம்ம இது பண்ணிக்கலாம். அன்றைக்கு வந்து உங்களுக்கு பகவத்கீதை தெரியுதுன்னா பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம், லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். யூசுவலாக பிரம்மசூத்திர பாராயணம் பண்ணுவார்கள் அல்லது 4 வேத பாராயணங்கள் அன்றைக்கு பண்ணுவார்கள். 12ஆம் தேதி சிரவண விரதம் ஆரம்பிக்கிறது. சிரவண விரதம்னா நம்ம அந்த அவிட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உண்டான விஷயங்கள் ஆரம்பிக்கின்றது. சரி, இதுதான் இந்த வாரம் இருக்கக்கூடிய விசேஷங்கள். சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரம் வந்து மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்தந்த ராசியில் வருபவர்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். சரி, இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது? ரிஷபத்தில் சுக்கிரன் வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார். மிதுனத்துல குருவும் சூரியனும் இருக்கிறார்கள். இந்த குருவும் சூரியனும் மிதுனத்துல இருக்கிறது இந்த வாரம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு, புதிதாக தொழில் தொடங்குவது, புதிய முயற்சிகள் பண்ணுவது, நம்ம வந்து புதிய ஜாப் வேணும், எனக்கு புதுசா வந்து ஜாப் வேணும்னு அப்ளை பண்றது, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. புதன் வந்து கடகத்துல இருக்கிறது தாய்க்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அசௌகரியங்கள் கொடுத்தாலும் இந்த வாரத்துல இருந்து அம்மாவனுடைய அந்த ஒரு நலன் வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க வந்து சுவஸ்தமாய் கொண்டே வருவார்கள், ஆரோக்கியம் பெருகும். இன்னொன்று, புதன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் அதிபதி, அவர் வந்து 4ஆம் வீட்டுல உட்கார்றதுனால சில அசௌகரியங்கள், நம்ம உறவுகளில் பகை மேம்படும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு 5ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணம் போவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
மீனத்தில் சனியும் பிறகு கும்பத்தில் ராகுவுமாக இருக்கிறார்கள். இந்த வாரம் ஒட்டுமொத்தமாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டா, நெருப்பில் வேலை செய்பவர்கள் அல்லது நெருப்புடன் ஜாக்கிரதையா இருக்கணும். கேஸ் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இதுதான் இந்த கேத்து மற்றும் செவ்வாயினுடைய அமைப்பு. அது மட்டுமல்ல, புதனுடைய அமைப்பும் சேர்த்து நான் சொல்றேன். கேஸ் மற்றும் நெருப்பு இந்த 2 விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா, பிரிண்டிங் ப்ரெஸ்ல அந்த ப்ரெஸ்ல வந்து ரிப்பேர் பண்ணும்போது வைக்கும்போது நம்மளுடைய துணியோ ஏதோ மாட்டிக்கிடாம நம்ம பார்த்துக்கிடணும். சரியா? ரைட். இப்போ நம்ம பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப முன்னேற்றமான வாரம். எப்படி அப்படின்னாக்கா, முதல் வந்து நீங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் விட்டணும். புதன் வியாழன் வெள்ளி ஈவன் சனி உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் செயல்முறைக்கு செயல்படுத்துவதற்கு உண்டான ஊக்கமும் பிறகு அதற்குண்டான உபகரணங்களும் சௌகரியங்களும் அதற்குண்டான அத்தனை விதமான உதவிகளும் கிடைக்கும். உங்களுக்கு சித்திகளும் கிடைக்கும். அதனால புதுசா ஜாயின் பண்ணிக்கணும், நான் வந்து புது வேலைக்கு அப்ளை பண்ணணும், புது வேலையும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி அடையும். பிறகு உங்களுடைய வெளியூர் கம்யூனிகேஷன் பிசினஸ் ரீதியாக விஷயங்கள் புதிய கான்ட்ராக்டுகள் நல்ல விதமாக சைன் ஆகும். திருமண ஏற்பாடுகள் திடீரென்று நடக்கும். குழந்தை வரம் உண்டு, ஆண் குழந்தை வாரிசு உண்டு. கர்ப்பஸ்திரிகள் அதாவது வந்து கர்ப்பவதிகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 வீலர் எல்லாம் போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஒன்று தான். அப்புறம் கர்ப்பவதிகள் வந்து மேலே ஏறி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மற்றவர்களை எடுக்க சொல்ல வேண்டியதுதான். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பிறகு வந்து மனைவி கணவன் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பது, சகோதரனுடைய உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் இருந்தாலும் அதுவுமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு அமைப்பாக இருக்கிறது. எதிரிகள் அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதுலெல்லாம் கூட வந்து உங்களுக்கு நல்ல விதமான முடிவுகள் காத்திருக்கின்றன. ஒரே ஒரு விஷயம்தான், இருக்கிற இடத்துல உறவுகள் யாராவது ஒரு கெஸ்ட் வந்து வருகிறார்கள் வீட்டுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அனாவசியமாக அவர்களிடம் பேச்சு கொடுக்க வேண்டாம். அவர்களை பத்தி போனதை வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். சரி, பிசினஸ் மேன் எடுத்துக்குவோம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வைத்து நடத்துப்பவர்கள், பிறகு வந்து அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அவர்கள் நினைத்த ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஐடியில் இருக்கிறவர்களுக்கு ஆன்சைட் யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிரீன் கார்டு வந்து வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் வந்து மாப்பிள்ளை தேடி கொண்டிருந்தவர்கள், பெண் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு உடனடியாக மாப்பிள்ளை பெண்ணும் வந்து அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா முருகரை வந்து வழிபட்டுட்டு நீங்கள் விளையாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது மட்டும் பார்த்துக்கணும். உணவுகளில் வந்து உஷ்ணமான உணவுகளை தவிருங்கள். காரமான உணவுகளை சாப்பிடாம இருந்தாலே போதும் விளையாட்டு வீரர்கள். அதே போல் கொஞ்சம் இந்த ஸ்மோக்கிங், இந்த லாகரி வஸ்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, குட்கா வைக்கிறது, பான் போடுறது, ஸ்மோக் பண்ணுறது, லிக்கர் கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே விளையாட்டுகளில் உங்களால் சாதிக்க முடியும். இது ஒரு சாதனையான வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு. மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன், கார்த்திகேய கடவுள். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 6, 7, 8, அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாளும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து அஸ்வினி நட்சத்திரம், திங்கள் வந்து பரணி நட்சத்திரம், செவ்வாய் வந்து கிருத்திகா நட்சத்திரம். ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளோட ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ரீசர்ச் ஏதாவது வந்து நம்ம பண்ணின ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணணுமா, அன்னைக்கு பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. அதே போல் வண்டியில் அறக்க பறக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு போகக்கூடாது. மேக்சிமம் வந்து அனாவசியமான ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் பெண் பார்க்கறதோ அல்லது காதல் ப்ரப்போஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம். எல்லாம் வந்து அமையும், ஆனாலும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் வருமானம் உண்டு. நம்ம வந்து பெண் பார்க்கறது, திருமண விஷயங்களை பேசாமல் இருந்தாலே போதும். மேலும் அன்றைக்கு வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து புதிதாக வண்டி வாங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்ததுனாக்கா வண்டி வாங்க வேண்டாம். மெயினாக
லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். எங்கே சுவாமிஜி சோத்துக்கே வழி இல்லை, எங்கே போய் நான் வந்து லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். பரணி வந்து தரணியை ஆளும்னு சொல்லுவார்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாரணமாகத்தான் இருக்கிறது. சரி, அடுத்தது கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வராது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அதாவது சகோதர உறவோட ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம், அதாவது வந்து லைசன்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் ரிலேட்டட் எதாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய பத்திரம் கூட ஜாக்கிரதையாக இருக்கிறதா அப்படின்னு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. பத்திர நிமித்தமாகவோ அல்லது கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுற அந்த விஷயங்களில் வந்து அன்னைக்கு பண்ணாமல் இருந்தாலே போகிறோம். சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து பெண்களால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இன்னும் தொடரத்தான் செய்கின்றன. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எக்ஸைட்டாக இருந்தாலும் சரி, பெண்களால்னாக்கா அப்படியே வைஸ் வேர்ட்ஸா, அதாவது வந்து உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களால், பெண்களால் இருந்தால் ஆண்களால் அப்படின்னு பார்த்துக்கணும். அதிகமாக வந்து உற்சாகமாக வந்து எது மட்டும் நம்ம கேட்டுக்கூடாது. அவர்கள் ஏதாவது சொல்ல வருகிறார்கள்னா எது மட்டும் தலையை ஆட்டிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கம்யூனிகேஷனில். அவங்க ஜாலியாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்களும் ஜாலியாக பேசி ஏதாவது கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடக்கூடாது. இது ஒரு டிராபேக் தான். மற்றபடி எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் வந்து வருமானத்திற்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அதிகமான ஒரு போகிறார்கள். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் லாபமே. எப்படி சொல்லுகின்றேன் அப்படின்னா, சந்திரன் வந்து நீச்சமாகி 7ஆம் இடத்துல உட்கார்றார். நீச்சமான சந்திரன் வந்து வளர்ப்பறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும், அங்க வந்து சனியினுடைய நட்சத்திரத்துல அவர் பிரயாணம் பண்றதுனாலையும், அவரே வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து அதிபதியாக இருக்கிறதுனாலே 5க்கு உண்டான 3ஆம் இடத்துல இருக்கிறார். குழப்ப விரும்பல. வருமானம் கூட இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்லயும் வருமானம் கூட இருக்கிறது. சூதாட்டத்திலையும் வருமானம் கூட இருக்கிறது. பிறகு வண்டி வாகனங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வண்டியா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய ஒரு இன்சூரன்ஸ் மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு சந்திராஷ்டமம் கூட இந்த முறை நல்லது தான். ஏன்னா சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு பௌர்ணமி யோகமாக இருக்கிறது. அதாவது 8ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், 9ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம், 10ஆம் தேதி மிருகஷிரா நட்சத்திரம், வியாழக்கிழமை. அப்போ செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களுமே சந்திராஷ்டமமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறதுனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுதான் தி பெஸ்ட். அந்த பௌர்ணமி யோகம் வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து பல மடங்கு கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் மராமத்து பண்ண வேண்டாம். வீட்டில் வந்து ஏதாவது இடிச்சு கட்டி இது பண்ண வேண்டாம். மரங்கள் வெட்ட வேண்டாம். முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் கவனிக்க வேண்டும், மரங்கள் வெட்டக்கூடாது. பிறகு சகோதர உறவுடன் கொஞ்சம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாகப்பிரிவினைகள் வேண்டாம். கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து தைரியமாக முன்னிற்கலாம், கவலைப்பட வேண்டாம். தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. மூத்த சகோதரர்களும் கூட உங்களுடைய இத்தனை நாள் பேசாம இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களும் உங்களுக்கு ஒரு இணக்கமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் வந்து குயிக்காக நடந்துவிடும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குழந்தைகளுக்கு முயற்சிப்பவர்கள் இந்த குரு மற்றும் சூரியன் பிறகு பௌர்ணமி யோகம் வருகிறது இல்லையா, குழந்தையினுடைய அமைப்பும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து ஆர்திரா நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு நல்ல அதுக்குண்டான அதிபதி வந்து 3ஆம் இடத்துல கடகத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது பௌர்ணமி யோகத்துல அந்த ஒரு யோகமும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். கர்ப்பஸ்திரிகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் சனியினுடைய அருளால் கர்ப்பம் வந்து நல்லபடியாக நிலை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சுக்கிரன் வந்து லக்னத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. காதல் அப்படிங்கிறதுல சக்சஸ்ஃபுல் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் அதிகமாக அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி செலவு பண்ணி இது பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படி பண்ண வேண்டுமா அப்படின்னு நீங்க பார்த்து கொள்ளுங்கள். பெண் குழந்தைகளுக்கு ஆண்களிடம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ப்ரப்போஸ் பண்ணினாங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கிறது நான் சொல்லிட்டேன். எல்லா விதமான பிஸ்னஸ் மேனுக்கும் கம்யூனிகேஷனை மட்டும் நல்லா பக்காவாக பண்ணிட்டா இந்த வாரம் வந்து உண்மையிலேயே, அதாவது வரக்கூடிய
1-2 வருஷங்களுக்கு உண்டான பிளான் எல்லாம் வந்து செட் ஆகிடும், ப்ராஜெக்ட் கிடைச்சிடும். ஐடியில் இருப்பவர்கள், கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், மீடியாவில் இருப்பவர்கள், அதுவும் வந்து முக்கியமாக நியூஸ் சேனல் வந்து இருப்பவர்கள், நியூஸ் சேனலில் இருப்பவர்கள், நியூஸ் சேனலை ரன் பண்ணுபவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு வாரம். ரிஷப ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, அதிலும் கூட ஷோடச மகாலட்சுமி அப்படின்னு இருக்கிறது. ஆமாம், அந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு அல்லது அந்த ஃபோட்டோ வாங்கி வைத்தோம் என்றால் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் டெஃபிஷியன்சி எல்லாமே போயிடும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து முடிவுகளை வந்து சரியாக எடுத்து எல்லாரிடமும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறது, ஆனாலும் கூட கௌரவமும் பாராட்டும், பிறகு வந்து திருமண ஏற்பாடுகளும், ஆஃபீஸில் வந்து ஒரு பதவி உயர்வும், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. மெயினாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய இந்த வாரத்தை எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலாம், உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு முதல்லயே திட்டமிடுங்கள். உங்களுடைய புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்கு வேண்டிய சமாச்சாரங்களை பண்ணுங்க. இது வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. முக்கியமாக ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் வந்து லாபம் இருக்கிறது. தந்தையின் மூலமாக ஆதாயம், கவர்மெண்டின் மூலமாக ஆதாயம், பிறகு தன்னை விட மூத்தவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தையினுடைய சொத்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிறகு லேண்டு, பிறகு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தனக்குன்னு ஒரு ஆஃபீஸ், தனியாக ஒரு ஆஃபீஸ் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணினோம்னா நமக்கு குடும்பம் அமையக்கூடிய, அதாவது வருங்காலத்திற்கு நமக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பிசினஸ் மேன் அத்தனை பேருக்கு நான் சொல்றது, இந்த வாரத்தில் வந்து அதாவது மிதுன ராசிக்காரர்கள் அந்த சந்திராஷ்டமத்தை மட்டும் விட்டணும், 11, 12 இந்த 2 நாளை மட்டும் விட்டுட்டு பிசினஸுக்கு வேண்டிய விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனித்து நீங்கள் செய்யலாம். லக்னாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது கடகம் எதிரியாக இருந்தாலும் அது வந்து பணபரஸ்தானம். அப்படிங்கும்போது வருமானத்திற்கு உண்டான அமைப்பு இருக்கிறது, குடும்பத்துல குதூகலம் இருக்கிறது. இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் பிணக்கு இருந்தாலும் மூத்த சகோதரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அன்பாக இருப்பார்கள். தந்தையினுடைய தாயினுடைய 2 பேருடைய ஆரோக்கியம் மேலோங்குகிறது. அம்மா சைட்ல நிறைய உதவி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாத்தா பாட்டி கொஞ்சம் வந்து உடல் நலம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு. பிசினஸ் ரீதியாக இருக்கக்கூடிய நட்புகள், வட்டாரங்கள், பிஆர் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்த வாரம் இந்த வாரம். ஆமா, அந்த 11 வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ண வேண்டாம். 11ஆம் தேதினாக்கா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, அது வந்து பிரதமையாக இருக்கும், நம்ம பண்ண மாட்டோம். இருந்தாலும் அன்றைக்கு ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால அன்னைக்கு டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வேண்டாம், அது ஒண்ணுதான். பிறகு தம்பியோட சண்டை கூடாது. பிறகு இன்னொன்னு இருக்கு, ரோட்ல சண்டை போடக்கூடாது. முதல்ல அந்த விஷயம்தான் கொஞ்சம் பாதிக்கும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை. பிறகு சனிக்கிழமை வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வயதுக்கு மீறினவர்களோட வாக்குவாதமோ அல்லது ஏதாவது சண்டையோ பிணக்கோ ஒரு சீட்டிங்கோ இல்லாம பார்த்துக்கணும். அல்லது நாம் வந்து யாரையாவது நம்பி நம்மளை வந்து யாராவது சீட் பண்ணிடுவோம், ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயத்துல அப்படின்னாக்கா, நமக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது, அல்லது நம்ம வந்து கேரண்டி நம்மளை வந்து கொடுக்க வைக்கிறது, இதுல வந்து நீங்க பண்ணாம இருந்தாலே போதும். மிதுன ராசிக்கு இந்த வாரம் வந்து நிறைய விருத்திகளை, ஐஸ்வர்யங்களை வந்து பிளான் பண்ணி அள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிளசண்டா நல்லா கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த 12 ராசிகள்ல வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை அமையக்கூடிய, வாழ்க்கை துணையிலிருந்து நம்ம அதனாலேயே மேலே உயரக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை வரம் இருக்கிறது. திருமண உறவுகள் வந்து டக்குன்னு நம்ம திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, செலவு வந்து கதவை தட்டி ஜன்னலை தட்டி உள்ள வரும், ஜாக்கிரதையா இருங்க. அது நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், அந்த கோர்ஸ் படிக்கலாம், இது படிக்கலாம், அது படிக்கலாம்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகளும் கொண்டு வருவார்கள். அதுலேயும் பெண் குழந்தை கொண்டு வருவார்கள்.
அதனால கொஞ்சம் செலவும் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அது உபயோககரமாக இருக்குமா அப்படின்னா உபயோகமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறத அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அது குழந்தைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸ்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய பிஸ்னஸில் தேவையில்லாத செலவுகள் நமக்கு வந்துடும். ஆனால் அந்த செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகளாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால் நம்ம இரிட்டேட் ஆகாமல் அமைதியாக இருக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இரிட்டேட் ஆகிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஹர்ட் பண்ணிடுவோம். நம்ம ஹர்ட் ஆகுறோங்கிறத விட அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது செவ்வாயும் கேத்து இருக்கிறதுனால. அப்போ பாசிட்டிவே இல்லையா சுவாமிஜி அப்படின்னாக்கா அதற்கேற்ற வருமானமும் வந்துடும். அதனால் செலவு பண்ணும்போது சந்தோஷமாக பண்ணுங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். சுக்கிரன் ரொம்ப அழகாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய 4க்கு உண்டானவன், பிறகு 11க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு லாபத்துக்கு குறைவே கிடையாது. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரமும் அடுத்த வாரமும் வருமானத்திற்கு குறை கிடையாது. வருமானம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, லாபமே இல்லை அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிக்கும். எல்லா விதனையும், அதிலும் முக்கியமாக ஐடி செக்டரில் இருப்பவர்கள், பிறகு புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துடும். அது பிரிண்டிங் ப்ரெஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், அல்லது கணக்கு வழக்கு துறையில் இருக்கக்கூடிய சிஏ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடியவர்கள் ஆகட்டும், புதிதாக வேலை கிடைப்பதும் அதே போல் அவர்களுக்கு வருமானம் கூடுவதுமாக சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எப்படியும் நம்ம சொல்லலாம். விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல உயர்வு உண்டு. ஆனால் கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வாக்கினால அவர்களுடைய வாய்ப்பு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இப்போதைக்கு தடாலடியாக நம்ம எந்த முடிவும் எடுக்காமல் பார்த்துக்கணும். ஆனால் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. கடகராசிக்காரர்களில் புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி, அவர்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ நல்ல வேலையோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சந்திரனுடைய அந்த பௌர்ணமி யோகமானது உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஏற்படுது. உங்களுடைய கடகத்துக்கு 6ஆம் இடம் தனுர், அதுல பௌர்ணமி யோகம் ஏற்படுறதுனால நான் ஃபாரினுக்கு போகணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இந்த அத்தனை குழப்பங்களும் தீர்ந்துவிடும். அதனால இது நிம்மதியை கூட்டக்கூடிய, கொஞ்சம் செலவுகளையும் கூட்டக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை குறைச்சிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்பாவனுடைய ஆரோக்கியமும் அம்மாவனுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக முன்னேறக்கூடிய அமைப்பு. சகோதர உறவுல சகோதரி, மூத்த சகோதரியினுடைய ஆதரவு கிடைக்கும். இளைய சகோதரன் உடைய உறவுகள் சிக்கல் ஏற்படுவதற்கு சான்சஸ் உண்டு. தாத்தா பாட்டியினுடைய உறவுகளில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தாத்தா பாட்டியினுடைய உறவுகளில் கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வரும். முக்கியமாக கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு பெரிய முடிவுகளை இப்போ எடுக்க வேண்டாம். ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள், ஸ்டாக்கிஸ்டாக இருப்பவர்கள் இந்த வாரம் ஒரு பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விடுவது வேண்டும். மற்றபடி வருமானங்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான, ஒரு பெருமை கொள்ளத்தக்க, கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் கூட நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேர கடவுள் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் கடந்த வாரம் இருந்த கொஞ்சம் எரிச்சல்கள், புகைச்சல்கள் இதெல்லாம் குறைந்து விடும். இந்த வாரம் பிசினஸ்ல ஒரு முன்னேற்றமும், ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பெருமையும், ஒரு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்துல நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரணும். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த விரிசல்கள், உங்களுடைய ஆஃபீஸில் சக ஊழியர்களோட, அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்களோட அல்லது பாஸோடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஹேத்துவாக இருக்கும். மேலும் கொஞ்சம் கற்பனையை தட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால் கற்பனையை விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி யோகங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நன்மை பயக்கப்படும். அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.
அந்த நிம்மதி வந்து கொஞ்சம் இந்த வாரம் நல்லபடியாகவே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதும் சரி, அதே போல் வாகனங்கள் வாங்கும்போது தாராளமாக வாங்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் லக்ஷ்மியை வழிபட்டு விட்டு வாகனங்களை வாங்கலாம். என்ன கேட்டால் லேண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வாரமும் வேண்டான்னு தான் சொல்லுவேன்னா. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாம் அதை பற்றி பாருங்கள், வைங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இந்த வாரமும் கிட்டத்தட்ட அடுத்த வாரமும் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செவ்வாய் கேத்து வந்து கொஞ்சம் நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால ஒரு 15 நாட்களுக்கு அது வேண்டான்னு சொல்லுவேன். வார பலனாக இருந்தாலும் அதை நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பிளான் பண்ணுவோம். சகோதர உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் வந்து இளைய சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மூத்த சகோதரர்கள், சித்தப்பா, பெரியப்பா, அதே மாதிரி தாத்தா, பாட்டி, இவர்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அனுசரணையாக அனுகிரகத்துடன் இருப்பார்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள நீங்கள் அனாவசியமாக பேசாதோ, வெளியூர் போகும்போது நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா வாக்குவாதங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பகைமை உண்டாகக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியாக நம்ம அப்படியே பல்ல கடிச்சிட்டு போயிடணும். ஆனால் தீராத வியாதிகள் தீரக்கூடிய ஒரு வாரம், ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் 8க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல ஹீலிங் என்கின்ற அந்த இடத்துல லக்னாதிபதியோட இருக்கிறார். நம்ம அமைதியா இருந்தோம்னாக்கா லாபம் கிடைச்சிடும். அது நீங்க ஜாப் பார்க்கலாம், பிசினஸா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம். மேலும் வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு வாரம் தான். இருந்தாலும் உங்க குழப்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப என்ன ஒரு வாய்ப்பு இருக்கோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. எதையும் மாற்றாதீர்கள். பெண் பார்க்கலாம், பெண் மாப்பிள்ளை பார்க்கறது தாராளமா பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வந்து முயற்சிப்பது தாராளமாக முயற்சிக்கலாம். குழந்தை யோகம் உண்டு, ஆண் குழந்தையினுடைய யோகம் உண்டு. பிறகு வந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அத்தனை துறையிலையும், சுக்கிரன் சம்பந்தப்பட்டதுன்னு என்ன, அலங்கார பொருட்கள், துணிமணிகள், நகை ஆபரணங்கள், ஆபரணங்கள்லையும் கூட வெள்ளி ஆபரணங்கள், அதுவும் தங்க ஆபரணங்களும் கூட, தங்கம் வாங்குவதற்கும் இதற்கு வந்தான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சுவாமிஜி பணமே இல்லை அப்படின்னாக்கா வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் வந்து எப்படியாவது ஒரு வாய்ப்பு வரும். தங்கம் வாங்குவதற்கு முயற்சியாவது பண்ணணும் நம்ம. ஏன்னா எப்பவுமே முயற்சி தான் மெயின். பலன் இருந்தாலும் அதுக்கு நம்ம முயற்சிக்கணும். எப்பவுமே முயற்சியை வைத்து தான். ஏன்னா ஜாதகம் பார்க்கறதே ஒரு முயற்சி தான். ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு பணம் கொட்டுனாக்கா நான் போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு பணம் கொட்டுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதற்காக ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் என்பது நமக்கு என்ன வரப்போறது, நான் அதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் ஜாதகமே பார்க்கணும். ரைட்டா? என்ன நடக்க போகுது, ஆனால் நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான். அதனால தங்கம் வாங்குவதற்கும் யோகம் இருக்கிறது. லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒர்க் நிமித்தமாக அது லாபகரமாகவே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல நேரமே. ஆனாலும் கூட கேத்துவும் செவ்வாயும் லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்கள் முடிவுகள் தவறாக இருக்கலாம். அதனால உங்களுடைய தசாபுக்திகள் எல்லாம் வைத்து கொண்டு நீங்க அதிலும் குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா கேத்து வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். கேத்துனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வந்து கம்மியாக இருக்கும். நமக்கு அப்படியே பூஸ்ட் ஆகி அது பெரிய பிரச்சனையாக தெரியும். அதனால வேலையை விடணுமா மாற்றணுமா அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு தடவை ஆலோசனை பண்ணிக்கிறது பெட்டர். இருந்தாலும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு மேன்மையான ஒரு ஹீலிங்கான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் ஒரு ஹீலிங், அதாவது ஒரு மருந்தாக அமையக்கூடிய வாரம். அதாவது புண்ணுல வந்து மருந்து தடவின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி புண்ணெல்லாம் ஆறுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய ரணங்கள் ஆறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு வாரம் தான். ஆனாலும் வெற்றியை காணுவீர்கள். ரைட்டா? மாமியாருடைய அதாவது இன்லாஸுடைய ப்ராப்ளங்கள் வெகுவாக குறையும். உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவி உறவுகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி மற்றும் சிவன். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, அதாவது நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு. சந்திரன் வந்து ரொம்ப அழகா வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் சக்சஸ் ஆயிடும். மெயினா வந்து உங்களுடைய காம்படிஷனை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். நீங்கள் வந்து மற்றவர்களை வந்து போட்டியாளர்களாக நினைக்கிறீங்களோ இல்லையோ,
மற்றவர்கள் உங்களை நினைச்சுக்கிட்டு போட்டின்னு இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைச்சிடும். நல்லா அவர்களுக்கு வந்து பாடம் கிடைத்து விடும். நீங்க வந்து பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருங்க. நல்லா கிரியேட்டிவா பண்ணுங்க. 10க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்க, அதாவது கேந்திராதிபதி வந்து 2 பேருமே வந்து, குரு வந்து கேந்திராதிபதி கேந்திரத்திலே இருக்கிறார், இன்னொரு கேந்திரத்துல சூரியனோட சேர்ந்து சிவராஜ யோகம். அதனால தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக என்ன முடிவுகள் எடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். என்ன முடிவுன்னாக்கா, உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு முடிவுகள் தயங்காம எடுங்க, நல்லபடியாக இருக்கும். நட்புகளுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையா, கொஞ்சம் யோசனை பண்ணி பெண் அமைவது அப்படிங்கிறது கொஞ்சம் வயசுல கூடின ஒரு மணமகளாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து விடணும். பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. குழந்தைகளினால் நல்ல ஒரு யோகம் உண்டு. வழக்குகளில் ஜெயம் உண்டு. அதை ஏற்கனவே சொல்லிட்டு காம்படிஷன் சொல்லிட்டு, இருந்தாலும் வழக்குகளில் ஜெயம் உண்டு. தாராளமாக லேண்ட் வாங்கிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். செகண்ட் ஹேண்டாகவும் வாங்கலாம், வண்டியும் வாங்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு யோகமான வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணக்கூடாது, தலத்தெறிக்க வண்டி ஓட்டக்கூடாது, 2 வீலர் ஓட்டக்கூடாது. இது மட்டும்தான். அதுவும் வெளிநாடுகளில் போயிட்டு நீங்கள் வந்து விடிய நான் வந்து தூக்கமே தூங்காமல் சுற்றுறேன்னு சொல்லி சுற்றக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை வரும். வயிறு கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் வெளியூர்களில் வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம கேளிக்கைக்காக அங்கங்கே சுற்றி கண்டதை சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் பண்ணினா போதும். மற்றபடி மாணவ செல்வங்களுக்கும் நல்ல ஒரு வாரமே. திருமணமும் நடக்க போகிறது. அதே போல உங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது நான் பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் பண்ணிடாதீங்க. பேப்பர் போடுவதற்கு இது ஏற்ற வாரம் அல்ல. ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சுக்கரன் தான் வருமானத்துக்கு அதிபதி. அதனால வருமானத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். சுக்கரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியமான யோகமான வாரங்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்ம முடிவுகள் தவறாக போயிடக்கூடாது. அதாவது வேலையை விட வேண்டாம், ஆனா வந்து வேலையில என்னென்ன புதிதான ஐடியாக்கள் புகுத்த முடியுமோ அதை தாராளமா பண்ணுங்க. சிஏ எழுதுவதற்கும், அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுபவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. அனைத்து விதமான பிசினஸ் மேனுக்கும் ஒரு பாசிட்டிவான வாரம்னு சொன்னா மிக இல்லை. ஆனா காம்ப்ளெக்ஸோட இருக்காதீங்க. அதுதான் மெயின். சனியினுடைய பார்வை உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்துடும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதை மட்டும் நம்மை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிடணும். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹனுமனுடைய வழிபாடு அல்லது பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான வம்பு வழக்குகளில் வந்து போட்டியிடணுமா, அதற்காக வந்து நமக்கு வழிபாடு என்ன அப்படின்னாக்கா, மெயின் வந்து சரபேஸ்வரருடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். ராகு 6ஆம் இடத்துல, செவ்வாய் வந்து 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது இது ஒரு விபரீத ராஜயோகம். சரபேஸ்வரருடைய வழிபாடு அது வந்து உங்களுக்கு பெரிய துணையை கொடுக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இது வந்து ஒரு கௌரவமான, அதே போல முன்னேற்றம் மிகுந்த ஒரு வாரம். உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வாரமாகவும் இருக்கிறது. உங்களுடைய வருமானத்துல வந்து ஷேர் மார்க்கெட்ல திடீரென்று யோகமும், பிறகு திடீரென்று உங்களுக்கு அதிருஷ்டகரமாக சில வருமானங்களும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. லவ் ப்ரப்போசல் மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது பெட்டர். ஏனென்றால் சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் அது 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமே. அதனால வேண்டாம் லவ் ப்ரப்போசல். பெண் பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது, இதெல்லாமே ஓகே. முக்கியமாக ப்ராப்பர்ட்டி நான் வாங்கணும், அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாக்கா, அதாவது வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு நல்ல வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கலாம். சுக்கிரன் வந்து சொத்துக்கள் வாங்குறதுல தடையாக இருக்க போறது இல்லை. ஆனாலும் கூட சனி வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரனை பார்க்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆகுமே ஒழிய, இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, நிலங்கள் வாங்குறது தாராளமாக நீங்கள் அது வந்து ப்ரொசீட் பண்ணலாம். 7க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள, அண்ணன் தம்பி உறவுக்குள்ள கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போவது நமக்கு நல்லது. உங்களுடைய வயதான தாத்தா பாட்டிகளுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் நடக்கும். அல்லது மாமனார் இன்லாஸுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிசினஸ் மேனுக்கு எல்லாருக்குமே நல்லது.
ஜாப்ல வந்து இருப்பவர்கள் நான் வந்து ஆன்சைட் போக வேண்டும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். ஜாப் நான் விடணும் அப்படிங்கிறவர்கள் இப்போ பேப்பர் போட்டுட்டு தாராளமாக அடுத்த ஜாபுக்கு தேடலாம். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, சனி உங்களுக்கு நண்பனாகத்தான் இருக்கிறார். அதனால தாராளமாக பண்ணலாம். குருவனுடைய பார்வையும் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கிறது. இந்த முறை வரக்கூடிய பௌர்ணமி யோகம் புதிதாக வேலை தேடுவதற்கும் அதே போன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் உண்டான ஒரு வாரமாக இருக்கிறது. துலா ராசிக்காரர்கள் 2 தெய்வங்களை வழிபட வேண்டும். சாஸ்தா ஐயப்பனுடைய வழிபாடும் அதே போன்று உக்கிரமான காளியனுடைய வழிபாடும் செய்யும் பொழுது உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாசிட்டிவிட்டியும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், எதிரிகளும் அழிவார்கள். குழந்தைகளோட தன்னுடைய குழந்தைகளோட ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைங்களோட வாக்குவாதமோ அல்லது வந்து அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ மகள்களுடன் உறவுல ஜாக்கிரதையாக இருக்கணும். சண்டை வரக்கூடிய ஒரு சங்கடம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மற்றபடி இது அத்தனையுமே யோகமான வாரமாக, அதாவது வந்து ஒரு கௌரவமான பெருமையான வாரம் என்று சொன்னால் மிகையில். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, அதாவது உங்களுடைய மனசு பெருசு, கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனசு இருக்கிறது. அதுக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு பொருள் நிறைய இருக்கும், அருளும் நிறைய இருக்கக்கூடிய வாரம். என்ன சுவாமிஜி ஒண்ணுமே புரியலையே அப்படின்னாக்கா, உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். பிசினஸ்ல ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள் ஏற்படுகிறது, ஒரு குதூகலமான ஒரு அமைப்பு, குடும்பத்திலையும் ஒரு குதூகலம். கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கோபம் வரும், இரிட்டேஷன் வரும், ஒர்க்கர்ஸோட வரும். பிசினஸ் ரன் பண்றவங்க தன்னுடைய ஒர்க்கர்ஸை வந்து திட்டாம இருங்க. தவறுகள் ஏற்படுவது சகஜம். அந்த தவறுகளுக்கு கொந்தளிச்சாலும் கூட கொஞ்சம் அமைதியாயிடுங்க. நல்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். லேண்டு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுவதற்கு இந்த வாரமும் உகந்த வாரம் அல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா காவல் தெய்வங்களாகிய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்ணந்தூர் முனியப்பன் கோயில் ஒன்று இருக்கிறதுன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். அந்த மாதிரியான காவல் தெய்வங்கள், அந்த 2 வீலருக்குன்னு உண்டான வாகன தெய்வத்தைகளை வந்து வழிபட்டுட்டு வாங்கலாம். ஆனால் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒதுக்கி வைக்கலாம். விற்கிறதும் ஒதுக்கி வைக்கலாம். இந்த வாரம் நம்ம கிரயம் பண்ணுறதோ அது வாங்குறதோ விற்கிறதோ கிரயம் பண்ணுறதோ நமக்கு வந்து இந்த வாரம் ஏற்புடையது அல்ல. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அதிலும் கூட முக்கியமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு வாரமாக இருக்கிறது. உறவுகளில் அம்மாவனுடைய உறவுகளில் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கும் சிவனுக்கும் வந்து பால் அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய எத்தனையோ நாள்பட்ட விருப்பங்கள் அத்தனையுமே நிறைவேறும். அதனால தான் அருளுடன் இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னேன். தெய்வ கட்டாட்சம் கிடைக்கக்கூடிய, மந்திர சித்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், திடீரென்று அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய வாரம். ரொம்ப நாளாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஷேரை போய் மறுபடியும் செக் பண்ணுங்க. ஷேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உயர்ந்திருக்கும். அதாவது லட்சுமிகரமான வாரம் அப்படின்னு சொல்லணும், அப்படியும் சொல்லலாம். ஆமாம், இந்த வாரம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்கலைன்னாலும் மற்ற விஷயங்கள்ல வந்து ஜாப்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமே. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய நன்மைகள் காத்திருக்கு. உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, வேலை கிடைச்சிரும், வெளிநாடு போகணுமா வெளிநாடு போகலாம், திருமணம் வந்து கிடைக்கவே இல்லையா பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிறகு சகோதர உறவுகளில் நட்பு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிறகு முக்கியமாக பிஸ்னஸ்ல அல்லது உங்களுடைய ஜாப்ல இருந்த அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. பாஸ் வந்து கொஞ்சம் கூல் ஆயிடுவார் உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு மேல இருக்கிறவங்கெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அதே போல ஆதாயம் இருக்கிறது, அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னாக்கா ஒரு லாபம் இருக்கிறது, நண்பர்கள் மூலமாக ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதாவது ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஆச்சாரியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். அது வந்து என்ன சுவாமிஜி இப்படி சொல்ற, செவ்வாய் வந்து கேத்துவோட இருக்கார் சிம்மத்துல, சூரியன் வந்து குருவோட இருக்காருன்னா அதுதான் அமைப்பு. தனுர் ராசி லக்னாதிபதியோட 9க்கு உண்டானவன் ஒரு கோணாதிபதி கேந்திரத்துல இருக்க,
அங்கு வந்து இன்னொரு திருக்கோணாதிபதியாகிய செவ்வாய், அதாவது 5 குண்டானவன் 9ல் இருக்க, கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது முடிவெடுக்கணும்னா தாராளமாக முடிவெடுங்கள். ஆனால் கால பைரவரை வழிபட்டு விட்டு முடிவெடுங்கள். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல ஒரு அமைப்பாக குருவினுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்திருக்கிறார். குரு ராகுனுடைய நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்கிறது. அதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள், கான்ட்ராக்ட், சின்ன சின்ன பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் டீல் பண்ணுங்க. பிசினஸ் மேனுக்கும் வந்து வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள்ல ஏதாவது டீலிங் இருந்தாங்கன்னா அதை முடிக்க விடுங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். இருந்தாலும் காலபைரவருடைய அந்த உபாசனையோட ப்ராப்பர்ட்டி டீலிங்கும் தாராளமாக பண்ணலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினா உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதுலேயே நான் சொல்லிட்டேன், டிஎன்பிஎஸ்சி எழுதுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரமாக அமையும். மெடிக்கல் சயின்ஸ் பண்ணுகின்ற, அதாவது டாக்டருக்கு படிக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாரமாகவே இருக்கிறது. காதல் கைகூடக்கூடிய ஒரு வாரம், திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு வாரம். புதனுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேந்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனாலும் புதனுக்கு வந்து 8ஆம் இடம் அவ்வளவு பாதகமான இடம் கிடையாது. இது ஒரு நல்ல இடமே. அதனால உங்களுக்கு பணவரவும் திடீரென்று ஒரு புதிய உறவும் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அதனால தனுராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலையும் ஒரு நல்ல அம்சமான ஒரு வாரம். தந்தையினுடைய தாயினுடைய உறவுகள்ல நல்ல முன்னேற்றம், சகோதர உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அதுலேயும் முன்னேற்றம் உண்டு, லாபமும் உண்டு. தாத்தா பாட்டி விஷயத்தில், அதாவது நமக்கு வயதுக்கு மூத்த அவர்களுடைய விஷயத்துல வந்து வெளியே ரொம்ப தூரமா இருக்கிறவர்களை போய் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். அது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு ஏற்படலாம். ஏன் அப்படின்னாக்கா, அந்த உத்தரத்துல இருக்கக்கூடிய கேத்து அது வந்து சிம்மத்துல இருக்கார் இல்லையா, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இவர்களுடைய சொந்தங்களை குறிக்கிறார். அவர்கள் மூலமாக நன்மை தான் நடக்கும், கவலை வேண்டாம். இந்த குரு பூர்ணிமாவுக்கு பிறகு இந்த தனுராசி அன்பர்களுக்கு நிறைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அம்பிகையினுடைய வழிபாடும் சுவாமியினுடைய, அதாவது சிவனுடைய வழிபாடுமே நல்ல ஒரு ஆதாயமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பைரவருடைய வழிபாட்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இது வந்து ஒரு லட்சுமிகரமான ஒரு வாரம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறார். ஆனால் வாயை மட்டும் கட்டுப்படுத்தணும். கண்டதை திங்கக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது. இது மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் எழுத்துல பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நியூ பிஸ்னஸில் வந்து நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சனி வந்து பராக்கிரமஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது லக்னாதிபதி இல்லையா, அவர் வந்து சுக்கிரனை பார்க்கறதுனால காதல் கைகூடும், திருமண ஏற்பாடுகள் நடக்கும், பெண் குழந்தையினுடைய வரம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6க்கு உண்டானவன் வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வர செய்யும். இருந்தாலும் அது பெருசா போகாது. மனைவியினால் உங்களுக்கு வருமானம் தான் இருக்கும். கணவனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கணவனுக்கும், அதாவது கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் சொல்லித்தாகணும், கணவனுக்கு சம்டைம்ஸ் வைத்திய செலவுகளுக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ஆனால் சின்ன விஷயம்தான், அவர் குணமாகி விடுவார், கவலைப்பட வேண்டாம். 11க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் சக்சஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிச்சு அவர் குணமாகி விடுவார், கவலையே வேண்டாம். ஆன் சைட்டு வந்து யோகம் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான வாரம் தான். அதனால கவலையே பட வேண்டாம். ஜாப்ல நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டான ஒரு வாரம். மாணவ செல்வங்களுக்குமே, அதாவது வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய வாரம். குரு 6ஆம் இடத்துல 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல வந்து 12ஐயே பார்க்கிற அப்படிங்கும்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியை கூட்டக்கூடிய ஒரு வாரம். நம்ம வந்து வாயில பேசாம வாட்ஸ்அப் மெசேஜில் எழுத்து மூலமாக பண்ணினா உங்களுடைய அத்தனை பிஸ்னஸும் டிரான்சாக்ஷனும் சக்சஸே. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிராபேக் இருக்கும். அதனால ஷேர் மார்க்கெட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமான முடிவுகள் எடுக்காமல் இருப்போமாக. இந்த வாரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு சொல்யூஷன், ஒரு கழுத்தை நெரிச்சுக்கிட்டே அந்த விஷயங்கள்லாம் விட்டு போயிடும். முக்கியமாக கவர்மெண்ட்ல இருந்து மெமோ வந்திருப்பவர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிறது அப்படியே வந்து மழை மாதிரி இருந்ததெல்லாம் பனி மாதிரி அப்படியே அடங்கி போயிடும். கவலைப்பட வேண்டாம். கோர்ட்டு கேஸில் வந்து நம்ம வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சகோதர உறவுகளுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய சனி லக்னாதிபதிங்கிறதுனால இளைய சகோதரர் உங்களுக்கு நல்ல ஒரு துணையுடன் இருப்பார், துணையை வந்து புரிவார். பெண் குழந்தைகளால நல்ல பெருமையும் ஆதாயமும் உண்டு.
மகர ராசிக்காரர்களுக்கு வந்து தன்னுடைய வாக்கையும் அதே மாதிரி கண்டதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஏன் அப்படின்னாக்கா 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியூருக்கு போனால் நமக்கு ஏதாவது கலர் கலராக பார்த்தா நல்லா சாப்பிடணும்னு தோணும். அதை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்க கூடாது. அதனால தான் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி நான் சொன்னேன். மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர், அதே போன்று பகலாமுகி. பகலாமுகியினுடைய வழிபாடு உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் எஸ்பெஷலி வியாபாரமே விளங்கலை அப்படிங்கிறவர்களுக்கு வியாபாரத்தை நன்கு ஊக்கப்படுத்தி கொடுப்பவள். அதுவும் பௌர்ணமி அன்று நீங்கள் ஸ்ரீ பகலாமுகியினுடைய அந்த வழிபாட்டை செய்யுங்கள். பகலாமுகி அப்படிங்கிறது தசமகாவித்யாவில் ஒரு பெரிய ஒரு மகாவித்யா. அது பகலாமுகியினுடைய மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை கேட்கலாம். அதாவது ஹில்ரீம் அப்படிங்கிறது தான் பகலாமுகியினுடைய இயக்காட்சரம். அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஹில்ரீம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பௌர்ணமி அன்று உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் நடந்து ஏறும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து மனசுல நிம்மதியும் ஒரு குதூகலமும் ஒரு ரொமான்ஸும் அடையக்கூடிய வாரம். என்ன சுவாமிகளே அப்படின்னு சொல்றது கேட்கறது, அதாவது ராதா கிருஷ்ணா அப்படிங்கிறத அந்த ஒரு இதை நினைச்சு பாருங்களேன். பிரேமம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீவனுக்கு பொதுவாக இருக்கிறது. அதாவது தன் மீதே தனக்கு ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னையே தானே ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொன்னேன் இல்லையா. அது கடந்த வாரம் கூட யாருக்கும் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதனால தன்னை தானே ரசிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பெண் குழந்தைகள் வந்து அவர்கள் மெச்சோர்டு அப்படின்னு சொல்ல, மெச்சோரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வயது வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வீட்டில் வந்து பெண்களுக்கு நல்ல மதிப்பும் பெண்களால் நமக்கு நம்ம ஆதாயமும் இருக்கிறது. இந்த கும்பராசி அன்பர்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்ததுனாக்கா அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல உடை எடுத்து கொடுக்கறதோ, அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பக்ஷணங்கள் செய்து கொடுக்கறதோ, ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறதோ, போயிட்டு வாங்க லட்சுமி கட்டாட்சம் சொத்துக்கள் வந்து வந்து கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டா அது இயற்கை கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். ஆமாம், குருவும் சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது வந்து நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு எழுதுறது, மிலிட்ரிக்கு வந்து நான் எழுதணும்னு எழுதுறது, பிறகு வந்து சிஏ பண்ணுறது, இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வரப்பிரசாதமான ஒரு வாரம். திருமண ஏற்பாடுகள் நடக்கும். சொந்தத்திலேயே திருமண ஏற்பாடுகள் கூட சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி உறவுகளில் தான் கொஞ்சம் சிக்கல். என்ன சிக்கல்னு கேட்டால், ஈகோவை காண்பிக்காதீர்கள். ஆமாம், அங்கே தான் பிரச்சனை. அதுலேயும் கூட நான் இதை அப்படியே பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சொல்லிடுவேன். ஏனென்றால் 10க்குண்டான செவ்வாய் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறார் உங்களுடைய 7ஆம் இடத்துல. அதனால் வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி, தன்னுடைய நண்பர்களிடமும் சரி, கணவன் மனைவிகளுக்குள்ளும் சரி, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக பேசாமையே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோபம் வந்தாலும் அது சரி, ரைட்டு, அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டோம்னா போகிறோம். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவார்கள், லேண்டு, வண்டி வாகனங்கள், இதுக்கெல்லாம் யோகங்கள் இருக்குது. அதெல்லாம் பாசிட்டிவான யோகங்கள் தான். முக்கியமாக தந்தையினுடைய தொழில்களை மேற்கொள்ளுபவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாயமான வாரம் நான் சொல்லுவேன். அதே போல் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் பேப்பர் போட்டு வேறு வேலைக்கு போகணுமா அப்படின்னா அதுக்கு வேண்டாம். ஏனென்றால் ராகு தலையில் உட்காந்துருக்கு. உங்களுடைய சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுங்கிறதுனால ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்தோடு இருந்து பரிவர்த்தனையாக இருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம இந்த இடம் வந்து சரியில்லை, நம்ம மாற்றிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் மாறாதீங்க. அது வந்து நம்ம ராகுங்கிறது நமக்கு வர தகவல்கள் எல்லாம் வந்து பொய்யான தகவல்களாக இருக்கும். நம்மளை ஒருத்தர் வந்து முறைச்சி பார்க்குறாங்கிறதுனால அவன் நமக்கு எதிராக வேலை செய்வாங்கிறது இல்லை. அதனால் பதவியில் இருப்பவர்கள், ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். உங்களுக்கு தேவை, அதாவது வந்து அம்பிகையினுடைய உக்கிரமான அம்பிகையினுடைய வாராகியினுடைய அருள். அதனால் வாராகி அம்மனை வந்து வழிபடுங்கள். உங்களுடைய ஆக்சுவலி சொல்ல போனோம்னாக்கா வாராகியினுடைய நவராத்திரி போன வாரம் தான் முடிஞ்சது. அந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அந்த பதவி தக்க வைக்கப்படும். அதே போன்று அதில் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வரம் உண்டு. அந்த குழந்தை வரம் வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் நம்ம முயற்சி பண்ணினா குழந்தை வரம் உண்டு. குரு பூர்ணிமா அன்று ஒரு நல்ல உங்களுக்கு தெரிந்த ஒரு பெரியவரை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில்
மேன்மை அடைவதற்குண்டான வழி திறக்கும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்தவர்களே, உங்களுக்கு ஒரு அதிருஷ்டகரமான வாரம் அப்படின்னு சொன்னா மிக இருக்காது. பெண்களால் அதிருஷ்டம். அதனால பெண்களை நம்ம திட்டவே கூடாது. நம்ம பெண் குழந்தை இருந்ததுன்னாக்கா அவளுக்கு ஆக்சுவலி குரு பூர்ணிமா அன்று அவளுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு விஷயம், அவளுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி கொடுங்க, சந்தோஷப்படுத்துங்க. அவ ஏதாவது பெண் கேட்குறாளா இல்லை நோட்டு கேட்குறாளா, அதை வாங்கி கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாள். அதே போல தன்னுடைய பெண் குழந்தைகள் திருமணம் ஆயிருந்தாலும் அவர்களை போய் பார்த்துட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்க, நன்மை நடக்கும். ஏனென்றால் இந்த சுக்கிரன் ஆக்சுவலி உங்களுடைய 8க்கு உண்டான சுக்கிரன் 8லேருந்து 8ஆம் இடமாக ரிஷபத்துல தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அது கிருத்திகா நட்சத்திரம் இருக்கிறார், தந்தையினுடைய கனெக்ட் பண்ற அந்த ஒரு நட்சத்திரம். அதனால ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு பண்ணினா அது 1000 மடங்காக மேல் வரும். அது பௌர்ணமி அன்னைக்கு அதை பண்ணுங்க. சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல நீங்க தாராளமா ஈடுபடலாம். உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. பிறகு படிப்பில் இருப்பவர்களுக்கு புதிதான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வாரம். படிக்கக்கூடியவர்கள், மீனராசிக்காரர்கள், கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், அதே போன்று பெரிய பெரிய வண்டி வாகனங்களை வச்சிருப்பாங்களே, லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், கவர்மெண்ட்ல பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வாரம் சரியான சேலஞ்சிங்கான தன்னுடைய சாதனையின் மூலமாக தன்னுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு வாரம். பகைமை நீங்கக்கூடிய வாரம். எந்த பகைவர்களும் உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டார்கள், நீங்கக்கூடிய வாரம். இதுல டாக்டர்ஸாக இருப்பவர்கள், அதாவது சர்ஜனாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதுவும் கிளாத், சாரி, இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புதிய ஒரு திருப்பத்துடன் ஒரு நல்ல ஒரு லாபம் வரும். பிறகு தந்தையினுடைய உறவுகள்லையும் தாயினுடைய உறவுகள்லையும் நல்ல மேன்மை இருக்கிறது. சகோதரனுடைய உறவுகளில் சின்ன மனக்கசப்போட கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். சகோதரன் அப்படின்னாலே எப்பவுமே அந்த சகோதர பாசம் தனி தான். சகோதரி ஆகட்டும், சகோதர பாசம் ஆகட்டும், கொஞ்சம் தனி தான். அதனால அவர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்தா முணுமுணுக்காம நம்ம செலவு பண்ணுவோம், நமக்கு நன்மையே கிடைக்கும். முக்கியமாக பைரவருடைய உபாசனை, அதுலேயும் கூட சுரணா கருஷண பைரவருடைய உபாசனை பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைம் நல்லா இருக்கு, அது நல்ல விதமாக உங்களுக்கு உபயோகம் ஆகும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஏகாதச அபிஷேகம், அதாவது சிவனுக்கு 11 விதமான அபிஷேகம் இருக்கிறது இல்லையா, அந்த அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு சொந்த சொத்துக்கள் உருவாவதற்கு அது வழிவகுக்கும். உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு வீடு இருந்தால் அதுக்கப்புறமா ஒரு சொத்து சேர்க்கணும், ஒரு லேண்டு வாங்கணும், அந்த மாதிரி நீங்க பாருங்க. அதே போல தோஷங்கள் அத்தனையுமே கழியும். ஆமா, முக்கியமாக வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுலேயும் கூட அதாவது குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சால்வேஷன் கிடைக்கும் இந்த வாரம். அந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நம்ம உபயோகப்படுத்தினால் கடவுளுடைய அருளுடன் சந்தோஷமாக லக்ஷ்மியை வரவழைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. பிசினஸ் மேனுக்குமே எல்லாருக்குமே ஒரு மாதிரியான யோகமான வாரமாகத்தான் இது இருக்கிறது. மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, நம்முடைய வீடு நிமித்தமா ஒரு சொத்து நிமித்தமா மேற்கொள்ளக்கூடிய முயற்சி பண்ண வேண்டாம். மேலும் குழந்தைகளோட வெளியூர் வெளிமாநிலங்கள் போக வேண்டாம், அவ்வளவு. ஆக 12 ராசிகளிலும் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த வாரமானது ஒரு யோகம் மிகுந்த, லக்ஷ்மி கட்டாட்சம் மிகுந்த, சந்தோஷமும் ஆனந்தமும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.